இன்னைக்கு உலகநாயகன் கமல்ஹாசன்கிட்ட இந்த கல்கி 2வது பகுதி பற்றி கேட்டோம். அதாவது அந்த தயாரிப்பாளரும் டைரக்டரும் உலகநாயகன்கிட்ட பேசியிருக்காங்க. அதாவது 2வது பார்ட் கிட்டத்தட்ட 3 வருஷம் ஷூட்டிங் நடக்கும். அதில் மெயினாக பிரபாஸுக்கும் உலகநாயகன் கமல்ஹாசனுக்கும் தான் அந்த காட்சிகளாக இருக்கும், ஃபைட் இருக்கும். அதையும் 2 பாகமாக எடுக்கலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா இருக்குது அப்படின்ட்டு பேசியிருக்காங்க. ஆனால் இது சம்மந்தமாக இன்னும் கால் ஷீட்டு நம்ம உலகநாயகன் கொடுக்கல அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இன்னும் கொடுக்கல. நான் பேச்சு நடத்திக்கிட்டு இருக்கேன். அவங்க ஷூட்டிங் 25ஆம் தேதி போகிற மாதிரி இருக்குது. இந்த மாதம் இல்லை, அடுத்த மாதம் போகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபைனலாக வந்தால் தான் அதை பற்றி ராஜ்கமல் இன்டர்நேஷ்னல் முடிவு பண்ணுவாங்க அப்படின்ட்டு தெரியுது. சரி, அடுத்து இப்போ நடந்துக்கிட்டு இருக்க இந்த மலையாள பட உலகத்தில் நடந்துக்கிட்டு இருக்க இந்த அலங்கோலம் இருக்க செக்ஸ் டார்ச்சர், காம கொடூரன்கள், இப்படியெல்லாம் வர்ணிக்கப்படுகிற நடிகர்கள், தயாரிப்பாளர்கள், ப்ரொடியூசர்கள், இது எல்லாமே எப்போ 10 வருஷத்துக்கு முன்னால் 20 வருஷத்துக்கு முன்னால் நடந்ததான். அதெல்லாம் ஹேமா கமிட்டி ஃபைண்ட் அவுட் பண்ணி அதை அறிக்கையாக கொடுத்துருக்காங்க. அந்த பழைய நடிகைகள்லாம் இப்போ அப்படியே புயலா பூகம்பமாக சித்தரிகை எழுந்திருக்காங்க. மோகன்லால் மேலேயே நிறைய புகார்கள் சொன்னாங்க. ஆனால் மோகன்லால் நான் ஒன்றும் சும்மா இருக்கலை, நானும் நடவடிக்கை எடுத்துக்கத்தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் இப்போ பேச ஆரம்பித்தேன். இது நாள் வரைக்கும் அவர் அமைதியாக இருந்தார். இப்போ நேற்று அவர் இன்டர்வியூ கொடுத்துருக்கிறாரு. அது பத்திரிகைகளில் எல்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. இந்த நிலையில் இந்த குட்டி பத்மினின்னு ஒரு அம்மா இருக்காங்க. இந்த குட்டி பத்மினி அவங்க அம்மாவும் ஒரு நடிகை தான். இந்த குட்டி பத்மினி இந்த இல்லாத சில்லுண்டி வேலைகள்லாம் அவங்க செய்வாங்க அப்படின்னு சொல்லி அந்த சின்னத்திரையில் மட்டுமில்லை சினிமா உலகத்திலேயே பலர் பேசுகிறத நான் கேட்டிருக்கேன். அவங்க என்ன சில்லுண்டித்தனம் பண்ணாங்க, என்ன இது பண்ணாங்கங்கிறது நமக்கு தெரியாது. அதாவது இந்த பக்கமும் அந்த பக்கமும் மூட்டி விடுவாங்களாம். இந்த கோல் மூட்டுறோம்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி மூட்டி விடுவாங்களாம். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, 10 வயசுலேயே எனக்கு இந்த மாதிரி ஒரு அச்சுறுத்தல் இருந்தது, அதாவது வன்புணர்வு அச்சுறுத்தல் இருந்தது 10 வயசுலேயே. அதை இப்போ சொல்கிறாங்க. நடிகர் சங்க பிரமுகர் பூச்சி முருகனை கேட்டதுக்கு, அந்த 10 வயசில் இந்த அம்மாவை ஏதோ வன்புணர்வு பண்ணவன், ஏதோ வம்பு பண்ணவனா நான் தேடி போகிறதுனா இருந்தாலும் இருக்கானா இல்லையானே தெரியாது, செத்து போயிட்டானா இருக்கானே தெரியாது, இது இப்போ இந்த அம்மா இப்போ சொல்லுது அப்படின்னு அவர் ரொம்ப வருத்தப்பட்டார். சிரிப்பா கூட சொல்லலாம், வருத்தப்பட்டார். இந்த அம்மா இப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கே அப்படின்ட்டு. அப்புறம் அந்த அம்மாவே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சின்னத்திரையிலையும் இந்த மாதிரி சில்லுண்டித்தனமெல்லாம் நடக்குது, படுக்க வர்றியா, உடனே இது வர்றியா, அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு வந்தீங்கன்னா உடனே இன்னும் சீரியலை பெரிய அளவுக்கு கொண்டு போவேன் அப்படின்னு சொல்லி டெக்னீஷியனும் இது பண்ணுறாங்களாம். அந்த ப்ரொடியூசர்களும் இம்சை பண்ணுறாங்களாம். இப்படியெல்லாம் அந்த அம்மா சொல்லியிருக்கு, 10ஆம் சொல்லியிருக்கு. எதுவும் ஆதாரம் கொடுக்கல. சரி, இதை பற்றி நம்ம நடிகர் சங்க பிரமுகர் பூச்சி முருகன்கிட்ட கேட்டேன். என்னங்க இந்த மாதிரி அந்த அம்மாவும் சொல்லுது, இப்போ நீங்கள் அது சம்மந்தமாக என்ன நடவடிக்கை எடுக்க போகிறீங்க அப்படின்னு கேட்டேன். சார், யாரும் அழுத்தமான ஒரு கடிதம், அதாவது கரெக்டாக இருக்கணும், இந்த மாதிரி செஞ்சால் இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புகார் கடிதம் கொடுக்கணும். புகார் கடிதம் கொடுக்காம சும்மா வாய்மொழியாக சொல்லிகிட்டு இருந்தால் அதில் நாங்கள் ஒன்றும் நடவடிக்கை எடுக்க முடியாது. இப்போ லட்சுமி ராமகிருஷ்ணன் மேலே ஒரு 2 எங்கள் சங்க உறுப்பினர்கள் 2 பேர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த கம்ப்ளைண்ட் கரெக்டாக இருந்துச்சுன்னா நாங்கள் லட்சுமி ராமகிருஷ்ணன் மீது நாங்கள் நடவடிக்கை எடுப்போம், நடவடிக்கை எடுக்காமல் விட மாட்டோம். இப்போ சங்கத்தில் பிரபல இந்த நடிகர்கள்லாம் இருக்காங்கல்ல, சில பேர் முக்கியமான நடிகர்கள்லாம் மெம்பராகவே இல்லையா. அவர் சொல்லது கேட்டது எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. சரத்குமார் மெம்பர் இல்லையா, ராதாரவி மெம்பர் இல்லையா, வாகை சந்திரசேகர் மெம்பர் இல்லையா, இப்படியெல்லாம் சொன்னார் அவர். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அவங்கெல்லாம் ஏன் மெம்பர் இல்லை அப்படின்னுங்கிறது. சரி, அது அவங்க நடிகர் சங்கத்துக்குள்ளே இது, அது வெளியே சொன்னால் நம்ம சொல்லலாம், இல்லாட்டி நம்ம யூகத்தில் எதையும் சொல்ல முடியாது. அடுத்து இப்போ கோட், அந்த படத்தில் முதல்ல யார் நடிக்கிறதா இருந்ததுன்னா, ரஜினிகாந்த் அப்பா கேரக்டர்லையும் மகன் கேரக்டரில் தனுஷாவும் நடிக்கிறதா இருந்தது. இதுதான் வெங்கட் பிரபு மனசில் வச்சுருந்தாராம். ஆனால்
விஜய்கிட்ட கதை சொல்லும்போது அந்த அப்பா மகங்க 2 கேரக்டரையும் நானே பண்ணுறேன் அப்படின்னு சொன்னதுனால இந்த இதையே ஒத்துக்கிட்டு இப்போ கோட் படப்பிடிப்பில் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இப்போ சென்னையில் ஒரு தியேட்டர் 500 ரூபாய்க்கு விற்கிறாங்களாம் ஒரு டிக்கெட்டை. 500 ரூபாங்கிறது ஒரு சாதாரணம். அந்த 500 ரூபாயோட என்ன சொல்கிறாங்களாம், ஃபுட் கூப்பனும் இம்பார்ட்டன்ட், முக்கியம். அந்த ஃபுட் கூப்பன் இல்லாமல் நாங்கள் தரமாட்டோம், நீ டிக்கெட் வேணும்னா அந்த ஃபுட் கூப்பனையும் சேர்த்து வாங்கணும் அப்படின்னு கம்பல் பண்ணுறாங்களாம். இது பரவாயில்ல, 1000, 2000, 3000ன்னு இந்த விஜயினுடைய படத்தினுடைய ஓப்பனிங் முதல் நாள் படம் பார்க்கணுங்கிற ஒரு ஆர்வத்தில் ரசிகர்கள் வந்து 5000 வரைக்கும் வாங்கியிருக்காங்க காசு கொடுத்து. அதை அந்த மாதிரி காசு கொடுத்து வாங்காதீங்க அப்படின்னு இது வரைக்கும் விஜய் சொன்னதே இல்லை. இப்போ ஒரு கட்சியினுடைய தலைவர் ஆயிட்டாரு. கட்சி வந்து நியாயமாக நடக்கணும், நேர்மையாக நடக்கணும் அப்படிங்கிற ஒரு கொள்கையெல்லாம் வலியுறுத்தி அவர் பேசிகிட்டு இருக்காரு. இந்த மாதிரி தன்னுடைய ரசிகர்கள், அதாவது ரசிகர்கள்னா என்ன, இப்போ அவர்களெல்லாம் கட்சி உறுப்பினர்கள்னு சொல்லிக்க வேண்டியதான். தன்னுடைய கட்சி உறுப்பினர்கள் இந்த மாதிரி 5000 இப்படி காசு கொடுத்து வாங்கிறத ஆதரிக்கிறாரா, கண்டிக்கிறாரா என்னங்கிறது தெரியல. இது அவர் தான் சொல்லணும். அடுத்து தியேட்டர்லேயே டிக்கெட் விற்கிறாங்க 5000 ரூபா வரைக்கும். என்ன இப்போ டிக்கெட் தீர்ந்து போச்சு அப்படின்னு சொன்னால், அந்த மாதிரி இப்போ ஆன்லைன் டிக்கெட்டே எவனா அநியாயமாக விற்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்களே, வருது. சரி, என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னு தெரியல. அரசாங்கம் வந்து 4 மணி காட்சிக்கு, காலையில் அதிகாலை 4 மணி காட்சிக்கு அனுமதி கொடுக்காது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான் இருக்குது. ஏன்னா 4 மணி காட்சிக்கு கொடுத்து அதில் வர்ற அடிதடி, குழப்பங்கள், ஒரு பெரிய பழியே நடந்து போச்சு இல்லை. அதனால் அந்த மாதிரிலாம் கொடுக்க மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். சரி, அடுத்து இப்போ இந்த விடாமுயற்சி முதல்ல வருமா அல்லது குட் பேட் அக்லி அது முதல்ல வருமா அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கு. விடாமுயற்சி அது குறிப்பிட்ட நாளில் வராது அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் இருக்குது. ஏன்னா இன்னும் சில வேலைகள்லாம் இருக்குது, அதை முடிக்கிறதுக்கு மேலும் 25 நாள் வரைக்கும் ஆகும். ஆகவே குறிப்பிட்ட நாளில் வராது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் குட் பேட் அக்லி முன்னதாகவே வந்துடும் அப்படிங்கிறாங்க. எது முன்னால் வந்தாலும் அது அஜித் படம் தான், ரசிகர்கள் கொண்டாடத்தான் போகிறாங்க. அது பின்னால் வந்ததுனால அதை கொண்டாட மாட்டாங்கன்ட்டு இல்லை. இந்த அஜித் ரசிகர்கள்லாம் ரொம்ப வந்து கட்டுப்பாடோடவும் ரொம்ப ஒரு ஒழுக்கத்தோடு இருக்கவங்க. இந்த சிலர் வந்து அதிக பிரசங்கித்தனமாக ஏதாவது ஒன்று செய்யும்போது அதுக்கு பதிலடி கொடுக்க வேண்டியதாக இருக்குது. இது சினிமா உலகத்தில் சகஜம்தான். இப்போ அஜித் வந்து ஒரு இன்னொரு படத்தில், அதாவது சிறுத்தை சிவா டைரக்ஷனில் ஒரு படத்தில் நடிக்க போகிறாரு. அதை கங்குவா பட தயாரிப்பாளர் தான் தயாரிக்க போகிறாரு. சிறுத்தை சிவா அஜித்திட்ட கதை சொல்லியிருக்காரு. கதை பிடிச்சி அவங்க சம்பளங்கள்லாம் பேசி இது பண்ணிட்டா அந்த ஞானவேல் ராஜாவுடைய தயாரிப்பில் இந்த படம் தயாரிக்கப்படும் அப்படின்னு ஒரு தகவல் வந்திருக்கு. மகிழ்ச்சியாக இருக்குது. நன்றி, நாளை சந்திப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.